கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணாதீங்க. ஃபேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து ஒரு மித். ஒரு சில பேருக்கு பிரியாணி பிடிக்கலாம், பீட்சா பிடிக்கலாம், பர்கர் பிடிக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்னு வச்சுங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நீங்கள் கிவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம். ஹாய், வணக்கம் எவ்ரிவன். திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் ராக் அண்ட் ஜாஸ் அகாடமி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் மித், அதாவது வெயிட் லாஸை சுற்றி நடக்கிற மித்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக பல விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுவோம், டயட் ஃபாலோ பண்ணுவோம். அது கூட சேர்ந்து இந்த மித்ஸும் சுற்றிட்டு இருக்குங்க. அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மித் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்ஸ் ஆர் பேட் ஃபார் யூ. கார்ப்ஸ் என்னன்னா கார்போஹைட்ரேட், அதாவது தமிழில் வந்து மாவு சத்துன்னு சொல்லுவாங்க. எதுலலாம் மாவு சத்து இருக்குன்னா லைக் இந்த நம்ம ரைஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதில் இருக்குது. தென் ஃப்ரூட்ஸ், ஒரு சில ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மாவு சத்துக்கள் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் தட். மாவு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்போஹைட்ரேட்னால தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது. நம்ம பாடியோட பேசிக் எனர்ஜியை வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிறதுனால நீங்கள் கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதை வந்து நீங்கள் கரெக்டான ப்ரொபோசிஷனில் உங்களோட டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் வே டு ஹேவ் கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ டோன்ட் அவாய்ட் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபுட் இன்டேக் டயட்டில் வந்து ப்ராப்பரான ப்ரொபோசிஷன் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டா அது வந்து நல்லது. ஓகேவா? செகண்ட் மித் பார்த்தீங்கன்னா ஃபேட் மேக் யூ வெயிட் கெயின், அதாவது ஃபேட் கொழுப்பு சத்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் வந்து மித்து. ஓகேவா? நீங்கள் ஃபேட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. நீங்கள் என்ன மாதிரி ஃபேட் அண்ட் எந்த லெவலில் சாப்பிட்றீங்கிறது நமக்கு. ஏன்னா ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட், அன்ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட், பாலி ஃபேட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குங்க. இப்போ ட்ரான்ஸ் ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ் ஃபேட் நீங்கள் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து லைக் குட் ஃபேட் அண்ட் பேட் ஃபேட்டில் வந்து குட் ஃபேட் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது குட் ஃபேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய், கீ சாப்பிட்லாம், பாதாம், அந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற ஃபேட் வந்து உங்களுக்கு நல்லது. மற்றபடி ட்ரான்ஸ் ஃபேட் அந்த மாதிரி ஃபேட் சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அட் த சேம் டைம் இது தப்புங்கிறதுனால நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபுட்லேருந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஃபேட் நீங்கள் சாப்பிட்றதுனால தான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகும். ஸோ டோன்ட் அவாய்ட் யுவர் ஃபேட். டேக் ப்ராப்பரான ஃபேட்டை வந்து உங்களோட ஃபுட் இன்டேக்கில் இன்க்ளூட் பண்ணுங்கள். தேர்ட் மித் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்பாட் ரெடியூஸ் ஃபேட், அதாவது ஒரு சில பாயிண்ட்ல ஒரு சில பகுதியில் மட்டும் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் மித்துங்க. உங்களால் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டம்மி மட்டும் பெருசாக இருக்குது, அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை என்னோட ஹேண்ட் மட்டும் பெருசாக இருக்குது, ஒரு சில பேருக்கு என்னோட தைஸ் மட்டும் பெருசாக இருக்குது, அதை மட்டும் எனக்கு ரெடியூஸ் பண்ணணும்னா அது வந்து கஷ்டம். அது வந்து பண்ண முடியாது. உங்களோட ஹோல் பாடியிலேருந்து தான் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது ஹோல் பாடியில் இருக்க ஃபேட் பர்சன்டேஜ் தான் ரெடியூஸ் ஆகுமே தவிர பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அது ஒரு மித். ஃபோர்த் மித் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் த மீல், அதாவது மீலை வந்து ஸ்கிப் பண்ணால் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிட்டு இருப்பாங்க. அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம லஞ்ச் சாப்பிடாம நான் டெய்லி டின்னர் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. ஏன்னா வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லையும் லஞ்ச்லையும் சாப்பிடாத கேலரிஸை வந்து நீங்கள் டின்னரில் சாப்பிட சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது ஓவர் ஈட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து மீலை ஸ்கிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மீலை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல்டு போர்ஷனாக நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னரை வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டில் யூ கேன் டூ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ மீலை ஸ்கிப் பண்ணாலே வந்து வெயிட் லாஸ் ஆகணுங்கிறது மித். ஆல் கேலரிஸ் ஆர் ஈக்குவல், அதாவது நம்ம சாப்பிட்ற கேலரி எல்லாமே ஈக்குவல்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு சில கேலரிஸ் வந்து ஹை டென்ஸ் ஆஃப் மினரல்ஸ், நியூட்ரிஷன் இருக்கும். ஒரு சில கேலரி வந்து எம்டி கேலரியாக இருக்கும். அதில் வந்து ஒன்றுமே இருக்காது. லைக் சுகரி கேலரி எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் கேலரி. ஓகேங்களா? அது வந்து தேவையில்லாமல் நம்ம ஃபுட்டில் இன்டேக் பண்ணி நம்ம வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் நியூட்ரிஷன், அதாவது அதிக நியூட்ரிஷன் உள்ள கேலரிஸ் நீங்கள் சாப்பிடணும். லைக் மினரல்ஸ், விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன், இந்த மாதிரி இருக்கிற கேலரிஸை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும். நெக்ஸ்ட் மித் பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட் ஆர் ஆல்வேஸ் ஹெல்த்தி, அதாவது நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து டயட் ஃபுட்டெல்லாம் நம்ம சேல் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதில் வந்து லைக் இந்த டயட் ஃபுட் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. ஹெல்த்தி வெயிட் லாஸ்ங்கிறது நீங்கள் டயட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. நீங்களே வந்து உங்கள் ஃபுட்டை வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து ஆல்வேஸ் பெஸ்ட். அதனால் நீங்கள் வந்து
இட்ஸ் அபவுட் ஆல் யுவர் விஷ். நீங்கள் வாங்கி சாப்பிட்றது வந்து உங்களோட விஷ். பட் டோன்ட் திங்க் தட் இட்ஸ் ஹெல்த்தி. அதாவது ஹெல்த்தி நினச்சிட்டு சாப்பிடாதீங்க. ஹெல்த்தி வந்து ஆல்வேஸ் வாட் யூ குக். நெக்ஸ்ட் மித் பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு ஒர்க் அவுட் மோர். அதாவது அதிகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து ஒரு மித். அதாவது நீங்கள் உங்களோட ஃபுட் இன்டேக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒன் டேக்கு வந்து நிறைய சாப்பிட்றீங்க, ஓவர் ஈட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட ஒரு லிமிட் மேலே உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. உங்கள் பாடி வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால டோன்ட் திங்க் தட் ஓவர் ஒர்க் அவுட். அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணால் வெயிட் லாஸ் அதிகமாக பண்ண முடியும். இல்லை, மெயின் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் இன்டேக் தான். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்களோட ஒர்க் அவுட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். லைக் ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான். அது வந்து நீங்கள் வந்து ஒன் டேக்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேலரி பர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் அதை வந்து பர்ன் பண்ணலாமே தவிர மொத்த வெயிட் லாஸுமே வந்து ஒர்க் அவுட்டில் போட்டு பண்ணுறது வந்து கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ஃபேட் டயட் ஒர்க் லாங் டைம். அதாவது ஃபேட் டயட் பண்ணால் லாங் டைமாக ஒர்க் பண்ணணும் நம்புறாங்க. அது வந்து கிடையாது. ஃபேட் டயட்னா என்னன்னா, ஷார்ட் டைமாக பண்ணுறது தான் ஃபேட் டயட். லைக் ஃபார் 1 மந்த்துக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி, லைக் இந்த 1 மந்த்துக்கு மட்டும் நான் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவங்க வந்து ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த ஷார்ட் டயட் பண்ணுவாங்க. அது வந்து லாங் டைமில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. லாங் டைம்னா உங்களோட ஹோல் 1 இயர் ஆர் 2 இயர் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா அது எல்லாமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்பரான டயட். டயட்னு சொல்கிறத விட அது வந்து லைஃப் சேஞ்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்மாக ஒர்க் ஆகுமே தவிர ஷார்ட் டேர்மாக பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் இல்லாமல் ஷார்ட் டைம் ஃபேட் டயட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஃபுட் கேட்டகரி வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது மாதிரி ஃபுட் கேட்டகரி கம்ப்ளீட்டாக கட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபேட்டை கட் பண்ணுவாங்க. அது மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால டோன்ட் கட் யர் ஃபுட் கேட்டகரி கம்ப்ளீட்லி. நெக்ஸ்ட் மித் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் இஸ் லீனியர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லீனியர்னா ஒன்றும் இல்லை. லைக் இப்போ நம்ம 75 கிலோகிராமில் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 1 வீக்ல 74, 73, 72 அது மாதிரி வந்து லீனியராக குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. வெயிட் லாஸ்ங்கிறது லீனியராக நடக்காது. இது அப் அண்ட் டவுனில் தான் நடக்கும். எப்படின்னா, இப்போ 75ல இருக்காங்கன்னா அவங்க 74 ஆகலாம், அதுக்கப்புறம் திருப்பி 75 ஆகலாம், திருப்பி 76 ஆகலாம், திருப்பி 75, 74, அப்புறம் 77 கூட ஆகலாம். அதாவது அப் அண்ட் டவுன் ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்கும் வெயிட். அதனால வந்து நீங்கள் வந்து லீனியராக இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் கரெக்டாக போகுதுன்னு அவசியம் கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து அப் அண்ட் டவுனில் வெயிட் லாஸ்னாலே அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும், ஆஸ்லேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், கீப் ப்ரோக்ரஸிங் யுவர் செல்ஃப். சப்ளிமெண்ட் கேன் ரீப்ளேஸ் யுவர் ஹெல்த்தி டயட். அதாவது ஒரு சில பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ரைட், இட்ஸ் அ மித். சப்ளிமெண்ட்னாலே அதோட மீனிங்லேயே இருக்குது. நீங்கள் வந்து இட்ஸ் சப்ளிமெண்ட். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு விஷயம் இல்லை, பட் அது தேவைப்படுதுங்கும் போது தான் நம்ம வந்து அதை ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணுவோம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100% உங்ககிட்ட ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, ஒரு எனர்ஜியோ ஒரு விஷயமோ தேவைன்னா அதில் 80% இருக்குன்னா மீதி 20% என்ன பண்ணுறது, அதை வந்து நம்ம சப்ளிமெண்ட் மூலமாக நம்ம வந்து எடுத்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சப்ளிமெண்ட்டோட மீனிங். நீங்கள் அந்த மொத்தம் 100% வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்டை ஃபில் பண்ண நினைச்சா இட் ஒன்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ அதனால நேச்சுரல் ஃபுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடணும். சப்ளிமெண்ட் வந்து ஒரு அதாவது உங்கள் கோலை ஃபில் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட் ஃபுட்டாக வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. லாஸ்ட் மித் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு கிவ் அப் யுவர் ஃபேவரட் ஃபுட். அதாவது நிறைய இடத்துல வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டை வந்து கிவ் அப் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு பிரியாணி பிடிக்கலாம், பீட்சா பிடிக்கலாம், பர்கர் பிடிக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்னு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்டை வந்து கிவ் அப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி மித். யூ நோ நீட் டு கிவ் அப் யுவர் ஃபேவரட் ஃபுட். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம். பட் அதை எப்படி சாப்பிடணும், எந்த ப்ரொபோர்ஷனில் சாப்பிடணும், என்ன மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிடணுங்கிறது தான் விஷயம். ஸோ அதை தான் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணவே தவிர அதை கிவ் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் லாஸை சுற்றி இருக்கிற மிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி கமெண்ட்ஸ் போடணும்னு தோணுச்சுன்னா யூ கேன் ட்ராப் இட் டவுன் இன் மை comment box. Subscribe, like, share the video, and thank you very much. Meet you in next video. Bye bye.